அது எல்லாமே பிரித்து ரீபாட்டிங் பண்ணினேன். அதுக்கப்புறமா தான் இந்த பூக்கள்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு செம்பருத்தி, இது புதுசாக வந்து பாட்டிங் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம வந்து ஒரே க்ரோ பேக்லேயே வந்து 3 செடி கிட்ட இருந்தது. ஸோ இந்த க்ரோ பேக்கை கிளியர் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசியாக இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரீபாட்டிங் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பழுத்த இலைகள் வந்து பழுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா புதிய துளிர் வர்றோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஃபுல்லாக வந்து இது எல்லாமே புதிய துளிர் தான். ஸோ இப்போ வந்து இந்த இலை சுருக்கம் மாதிரி ஒரு நோய் வருது இந்த செடிங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போதே நம்ம வந்து இந்த மருந்து வகையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா செம்பருத்தியில் வந்து பொதுவாக அதிகமாக வந்து பூச்சிகள் நிறைய வர ஆரம்பிக்கும். அது அப்படியே வந்து ஒரு செடியில் இன்னொரு செடியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இது ஏன் நான்